விழுப்புரத்தில் ஏடிஎம் மையத்தில் நூதன முறையில் பணத்தை திருடிய வடமாநில கொள்ளையர்களை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். பணம் வெளியே வரும் பகுதியில் அலுமினிய தகட்டை வைத்து வாடிக்கையாளர்களின் பணத்தை கபளீகரம் செய்த கும்பல் சிக்கியது எப்படி? விழுப்புரத்தில் புதுச்சேரி சாலையில் உள்ள ரெட்டியார் மில் பேருந்து நிறுத்தம் அருகே எஸ்பிஐ வங்கியின் ஏடிஎம் மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தில் பணம் எடுக்க வாடிக்கையாளர்கள் வந்துள்ளனர். அவர்கள் தங்களுக்கு தேவையான பணத்தை எடுப்பதற்காக ஏடிஎம் கார்டை எந்திரத்துக்குள் சொருகி பாஸ்வேர்டை டைப் செய்துள்ளனர். உடனே ஏடிஎம் எந்திரத்தில் பணத்தை கவுண்ட் செய்யும் கரகர கரகர சத்தம் வந்துள்ளது. ஆனால் பணம் மட்டும் கைக்கு எட்டாமல் போய்விட்டது. அதே வேளையில் அவர்களுடைய வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டு விட்டதாக செல்போனுக்கு அலர்ட் மெசேஜ் வந்துள்ளது. அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் ஏதோ தொழில்நுட்ப கோளாறு என்று நினைத்து கொண்டு வெறும் கையுடன் நடையை கட்டிவிட்டனர். பின்னர் தங்களது வங்கி கணக்கிற்கு பணம் தானாகவே வரவு வைக்கப்பட்டு விடும் என்று கருதி கண்டுகொள்ளாமல் இருந்துள்ளனர். இந்த நிலையில் அதே ஏடிஎம் மையத்தின் முன்பு கடந்த 13ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் ஒரு கார் வந்து நின்றுள்ளது. அதில் இருந்து இறங்கிய 4 பேர்களில் 3 பேர் மட்டும் ஏடிஎம் மையத்திற்குள் சென்றுள்ளனர். பின்னர் ஏடிஎம் எந்திரத்தை கள்ளச்சாவி மூலம் திறந்து அதில் இருந்த பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். அதே நேரம் அங்கு வந்த ஒரு பெண் அவர்களை பார்த்ததும் திருடன் 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 என கூச்சலிட்டுள்ளார். உடனே சுதாரித்து கொண்ட கொள்ளையர்கள் அந்த பெண்ணை கீழே தள்ளிவிட்டு காரில் ஏறி தப்பியோடி உள்ளனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அங்கிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் கொள்ளை கும்பல் ஏடிஎம் எந்திரத்தை கள்ளச்சாவி மூலம் திறந்து பணம் வெளியே வரும் உட்பகுதியில் அலுமினிய தகட்டை வைத்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மூலம் வாடிக்கையாளர் பணம் எடுக்கும் பொழுது அந்த பணம் வெளியே வராமல் உள்ளே தடுக்கப்பட்டுவிடும். பின்னர் வாடிக்கையாளர்கள் வெளியே சென்ற பின்னர் கள்ளச்சாவி மூலம் ஏடிஎம் எந்திரத்தை திறந்து பணத்தை கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் ஏடிஎம் கொள்ளையர்களை துரத்தி சென்று பெங்களூருவில் வைத்து கைது செய்தனர். அவர்களை விழுப்புரம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த சோனு, சஞ்சய் குமார், சிவா மற்றும் லவ்குஷ் என்பது தெரிய வந்தது. சோனு தலைமையில் இயங்கியவர்கள் விமானம் மூலம் சென்னை வந்து திருவல்லிக்கேணி பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியுள்ளனர். பின்னர் இணையதளம் மூலம் 4 சக்கர வாகனத்தை வாடகைக்கு எடுத்து விழுப்புரத்திற்கு சென்றுள்ளனர். அங்கு ரெட்டியார் மில், எம்ஜி ரோடு மற்றும் மாம்பழப்பட்டு சாலையில் உள்ள ஏடிஎம் எந்திரங்களில் அலுமினிய தகட்டை வைத்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியது அம்பலமானது. கொள்ளையடித்த பணத்துடன் சென்னை வந்து ரயில் மூலம் பெங்களூரு சென்றுள்ளனர். தொடர்ந்து பெங்களூருவில் இருந்து உத்தரப்பிரதேசத்திற்கு தப்பிச் செல்ல தயாரான போது தமிழ்நாடு போலீசாரிடம் கொத்தாக மாட்டியுள்ளனர். கைதானவர்களிடம் இருந்து ரொக்க பணம், ஏடிஎம் அட்டைகள், 4 செல்போன்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இவர்கள் ஏற்கனவே கர்நாடகா, உத்தரப்பிரதேசத்தில் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து சென்னை வந்த கொள்ளை கும்பல் ஏடிஎம் எந்திரத்தில் பணம் வெளியே வரும் பகுதியில் கருப்பு அட்டையை வைத்து நூதன கொள்ளையில் ஈடுபட்டு சிக்கினர். தற்போது அதே பாணியில் அலுமினிய அட்டையை வைத்து ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட வடமாநில கொள்ளையர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.